நம்ம எல்லாம் அப்படியே படிச்சுட்டு போகிறோம். அதான் டிட்டோ போடுறோம். இப்போ இது கோத்தும்பியில் வருது. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகினில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு எப்படி பொருள் சொல்கிறார்கள்? நிதினா செல்வம், பெண்டிர்னா பெண்கள், மக்கள்னா பிள்ளைகள், குலம்னா உயர்ந்த ஜாதி அல்லது உயர்ந்த கோத்திரம், கல்வி, இவற்றையே சுற்றி அலையக்கூடிய பித்த உலகம் என்றுதான் பொருள் எழுதுகிறார்கள். அப்ப இந்த உலகத்திற்கு இவைகளெல்லாம் பித்தமாக அமைந்திருக்கின்றன. இப்படி உரை எழுதுகிறார்கள். எழுதிவிட்டு பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த. இப்ப சித்த விகாரம்னா என்ன? மனக்கலக்கம் தான். சித்தம்னா மனம், விகாரம்னா கலக்கம். சித்த விகாரம்னா மாறுபாடு, மாறுபாட்டால் உண்டாகக்கூடிய கலக்கம். சித்த விகார கலக்கத்திற்கு பிறப்பும் இறப்பும் மட்டும் காரணங்களா, அல்லது நிதி, பெண்டிர், மக்கள், குலம், கல்வி, பிறப்பு, இறப்பு, இந்த ஏழும் காரணமா? பாட்டு எப்படி இருக்குது? வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகினில் பிறப்போடு இறப்பு என்னும். என்ன ரெண்டு இடத்துல என்னும் என்னும்னு வருது? சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஏழும் சித்த விகார கலக்கத்திற்கு காரணமா என்றால் ஆம், இந்த ஏழும் சித்த விகார கலகத்துக்கு காரணம். ஏன்? செல்வம் என்னும் அல்லல் பிழைத்தும். மாணிக்கவாசகர் பாடுறார், போற்றி திருவள்ளுவர் பாடுறார், செல்வம் என்னும் அல்லல் பிழைத்தும் பெண்டிர் மாதர்தம் கூர்த்த நயன கொள்கை கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். கூர்மையான பார்வையை கண்டே பல பேர் அழிந்து போனாங்க. மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்துங்கிறார். அப்ப பெண்டிரும் கலக்கத்திற்கு காரணம். பிள்ளைகள் காரணம்னு சொல்லணுமா? ஆனால் பாருங்க, தனக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பில்லை என்று ஒரு இளைஞன் தற்கொலை செய்து கொள்கிறான். அதை தாங்க முடியாமல் ஒரு தந்தை தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் சித்த விகார கலக்கத்திற்கு பிள்ளையின் மீது கொள்ளக்கூடிய பாசமும் ஒரு காரணம் தானே. தசரதனுடைய இறப்புக்கு ராமன் மீது கொண்ட அன்புதானே காரணம். அப்ப மக்களும் சித்த விகார கலக்கத்திற்கு காரணமாகிறார்கள். குலம் என்றால் ஒரு கூட்டம் அர்த்தம். இதை கோத்திரம் என்று சொல்லுவார்கள். பாரத்வாஜ கோத்திரம், கௌடின்ய கோத்திரம், சேமங்கலுட கோத்திரம், செம்பதரிய கோத்திரம் என்று சில சாதியினரிடத்தில் கோத்திரம் உண்டு. அந்த கோத்திரத்தினால பெருமை. நாங்கள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பொண்ணு எடுப்போமா என்று இப்படி பேசுவார்கள். இப்போ அதுவும் ஒரு சித்த விகார கலக்கத்திற்கு காரணம்தான். கல்வி காரணமா? காரணம். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். மாணிக்கவாசகர் வாக்கு. உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். போது எனக்கு கல்வி அனுபவி. அப்போ ஏழும் காரணம். ஆனா இதுல 7ல் 5 காரணங்களை உலகின் மேல் ஏற்றி இந்த பாடல் சொல்லுவது ஏன்? இந்த பாட்டில் ஒரு எண்ணும் என்பது முதல் அடியில் கூட சேர்ந்துட்டுது. அந்த எண்ணுங்கிறத எடுத்துட்டா முதல் அடியிலையும் 12 எழுத்து, 2வது அடியிலையும் 12 எழுத்து, 3வது அடியிலையும் 12 எழுத்து, 4வது அடியிலையும் 12 எழுத்து. அப்படியே அந்த யாப்பு கொஞ்சம் கூட குறையாமல் அழகாக இருக்குது. இப்போ பாருங்க, இந்த
என்னுங்கிற சொல் இருக்கிறதுனால யாப்பும் பிழை வருது. எப்படின்னா வைத்த நிதி பெண்டிர் சீருக்கு ஒன்றும் கிடையாது, தலை கெட்டு போகாது. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும்னு வருது. மக்கள் குலம் என்ற சீர் இருக்குதே, அது கனிச்சீர். கொச்ச கலிப்பாவில் கனிச்சீர் வராது. மக்கள் குலம் கல்வி என்னும் இடர்படுறாங்க. ஆனால் இந்த பாட்டில் அந்த என்னும்ங்கிறது நீக்கிவிட்டால் அற்புதமாக பாட்டு இருக்குது. யாப்பும் ஒன்றும் பிழையில. வைத்த நிதி பெண்டிர் மாமுன்னிறை, மக்கள் குலங்கல்வி மாமுன்னிறை. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலங்கல்வி பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த. அப்ப சித்த விகாரத்திற்கு 7 காரணங்களை சொல்கிறார். பித்த உலகினில் என்பதை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி பிறப்பு இறப்பு ஆகிய சித்த விகார கலக்கத்தை தெளிவித்தவன் பெருமான் என்று பொருளாகும். இது ஒரு அற்புதம். இன்னொரு பாட்டு சொல்றேன். இது என்னுடைய ஆய்வில் நான் கண்ட முடிவுகள். இதை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் உங்களை வற்புறுத்தல. எண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எண்ணும் என்பது இல்லை என்றால் இந்த பாட்டு எவ்வளவு மாணிக்கமாக ஒளிர்கிறது என்று தெரியும்.